நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே ஒரு சப்ஸ்கிரைபர் கருவேப்பிலை பொடி ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை பொடி சாப்பிட்றதுனால எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, விட்டமின் ஏ, பி, சி, இ, அயன், கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ சாப்பிடும் போது டெய்லி ஒரு டீஸ்பூனாவது இந்த கருவேப்பிலை பொடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே ஹேர்லையும் ஸ்கின்லையும் டிஃப்ரென்ஸ் தெரியும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கை அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நான் எடுத்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு ஒரு சலடையில் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சிருங்க. இது வெயிலில் காய வைக்கணும் அவசியம் கிடையாது. அதனால ட்ரையான பின்னாடி அதை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாகவே ட்ரையான கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக பொடிக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை பேனில் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அதை தொட்டிங்கன்னா நல்லா நொறுங்கணும். இதுதான் பதம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் ஆப்ஷனல் தான். வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு நான் எடுத்திருக்கேன். 8 ல இருந்து 10 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா வெடிச்சு வரும். இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையை போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நீங்க கொரகொரப்பாவும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஃபைனா அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். இது பாத்தீங்கன்னா தாராளமா 3 மாசம் வரைக்கும் இருக்கும். இது ஒரு ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னா கிளாஸ் பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிரும்.